நான் என்ன சொல்கிறேன்னா சார், காங்கிரஸ் கட்சி நான் ஏற்கனவே இந்த கேள்வியை போன வீடியோலையும் கேட்டேன். உங்கள்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்குறேன். நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், சீமானுடைய கட்சி, அப்படி சீமான் சேரில் விட்டுருங்க, அதுவும் ரூல்ட் ஆஃப். நம்மளோட விசிகே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன், இந்த கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்கள் ஆசையை தவிர அதுக்கெல்லாம் வாய்ப்பே எப்படி எடப்பாடி பழனிசாமி நான் புதுசா பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் மாதிரி கண்டுபிடிச்ச கேள்வி கேட்கல. புரிஞ்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகேவா, பிஜேபியோட இனிமேல் கூட்டணி கிடையாது. இதை மிரட்டின பிறகு எடப்பாடி வேறு வழியே இல்லாமல் நான் முதல்ல 1 மணி நேரம் எதிர்த்து அரசியல், 1 மணி நேரம் சாப்பிட்டு காரணம், என்டிஏ கூட்டணி நீ தான், உன்னை எப்படி முதலமைச்சராக எங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குற பொழுது விஜய் 50 வயசு விஜய் என்ன புள்ள, சவள புள்ள. This video is sponsored by Classic Colors, Style and Comfort, Casual Shirts with Classic Elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Black Magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன். ஸோ இன்னைக்கு திரு டிவிகே கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. எப்பவுமே உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங். இன்னைக்கு அடுத்து ஒரு 10 நாளைக்கு அதை பிட்டா கட் பண்ணி அவங்களோட ரசிகர்கள்லாம் ஒரு பயோ ட்ரெண்டிங்காக கொண்டு போவாங்க. இன்னைக்கு அந்த சப்ஜெக்டை பற்றி அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம், அதை பற்றி பேசலாம். நம்மளோட மூத்த அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் பார்த்தீங்களா சார், விஜய் சார் பேசினது இன்னைக்கு 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. இந்த போட்டின்றது இப்போ எப்படி சார், எதிர்கட்சி ஆகிறதுக்கான போட்டியா இல்லை எப்படி சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 பேர் போட்டி, யார் எதிர்கட்சியாக யார் வரப்போறாங்கிறதுக்கான போட்டியான்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க. அப்போவே பிஜேபி ஆளுங்க, அதிமுக ஆளுங்களாம், ஆமாம் 2 பேருக்குள்ள தான் போட்டி, இல்லை யார் எதிர்கட்சியாக உட்கார போறீங்கன்னா போட்டி அப்படின்னாங்க. ஸோ உங்கள் தரப்பில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் சார். இல்லை, விஜய் உடைய முழு உரையும் கேட்ட பிறகு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. விஜயை போல பல பேர் இந்த ஒரு 25 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர்கள் இல்லாமல் திமுக அதிமுக வெற்றி பெறாதுங்கிற நிலை இருந்தது. உண்மையாகவே 2011 விஜயகாந்துக்கு அந்த டிமாண்ட் இருந்தது. 95களில் ராமதாஸுக்கு அந்த டிமாண்ட் இருந்தது. வட மாவட்டங்களில் ராமதாஸ் யாரோடு சேர்றாரோ அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும், ஜெயலலிதாவா கருணாநிதியா, இந்த நிலைமை இருந்தது. அதே போல் நீங்கள் அதற்கு பிறகு இது விஜய் யார் கூட சேர்றாரோ அவர் ஜெயிக்காங்க. அந்த நிலையை ஒரு ட்ரெண்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. அது ஆனால் அப்படி அல்ல. இப்போ திமுக ரொம்ப உற்சாகமாக இருக்கு. என்ன காரணம்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாயிருச்சு. உறுதியான பிறகு திமுக ஏன் உற்சாகமாக இருக்குன்னா, கிறித்துவ, முஸ்லீம், தலித், படித்த தலித்துகள் 20% பிஜேபி பூதம் திமுக போடுகிற அந்த பூச்சாண்டிக்கு அப்படியே திமுக பக்கம் வந்துடுவாங்க. இந்த ஓட்டு அதிமுக பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்த சிறுபான்மை வாக்குகள் பூரா அப்படியே திமுக பக்கம் வந்துடும். இதுதான் திமுக உற்சாகமாக இருக்குது. இந்த உற்சாகம் நீண்ட நாள் நீடிக்கலை. ஏன் நீடிக்கலைன்னா, விஜய்யுடைய ஸ்டாண்ட் என்ன? விஜய் தனிச்சு நிற்பாரா, இல்லை இதுக்கு அமித்ஷாவை எடப்பாடி பார்க்கிற வரை அதிமுக விஜய் கூட்டணி தான். பிஜேபி தனி அணி, சீமான் தனி அணி, 4 அணி நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். திமுக ரொம்ப உற்சாகமாக இருந்தது. இப்போ விஜய் எந்த பக்கம் சாய போகிறார்? விஜய் என்னை பொறுத்தவரை பிஜேபி அதிமுக கூட்டணியில் விஜய் இணைய போகிறார். எப்படி நடக்கும்னா, இன்னும் தேர்தலுக்கு ஏறக்குறைய 9 மாதம் இருக்குது. எப்படி ஜனவரியில் தான் தேர்தல் ஜோரம் அடிக்க ஆரம்பிக்கும்.
அப்படி அடிக்க ஆரம்பிக்கிற பொழுது விஜயினுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னா, முதல்ல திமுகவை எதிர்ப்பதா, இல்லை அழிப்பதா, அதிமுகவை எதிர்ப்பதா, 2 ஸ்டாண்டு தான் விஜய்க்கு முன்னாடி உள்ள ஸ்டாண்டு. இதை பிரசாந்த் கிஷோரோ அர்ஜுன் ஆதவ அர்ஜுனோ சொல்லிட்டாங்க. உங்களுக்கு முதல் ஆப்ஷன் எது? திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் பண்ணுறதா, இல்லை அதிமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் பண்ணுறதா? 2 ஆப்ஷன். திமுக வரக்கூடாது. அவருடைய ஓப்பன் டாக் யார்கிட்ட சொன்னது? பிரசாந்த் கிஷோர்கிட்ட சொன்னது. விஜய அமித்ஷா எப்படியாவது எங்கே கொண்டு வந்து சேர்த்துருவார்? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் கொண்டு வந்து சேர்த்துருவார். அதுதான் என்டிஏ கூட்டணி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா சார், காங்கிரஸ் கட்சி, நான் ஏற்கனவே இந்த கேள்வியை வந்து போன வீடியோலையும் கேட்டேன், உங்ககிட்டயும் இந்த கேள்வியை கேட்குறேன், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், சீமானோடைய கட்சி, அப்படி சீமான் சேர்ல விட்டுருங்க, அதுவும் ரூல்ட் ஆஃப், நம்மளோட விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன், இந்த கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்கள் ஆசையே தவிர அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்கிறேன்னா, திமுக கூட்டணியிலேருந்து சிறுத்தை எந்த காலத்தையும் பிரித்து எடுக்கவே முடியாது சார். ஆதவாஜனா இங்கே வந்தது காரணம் இல்லை 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 நீங்கள் அப்படி சார் எதை வேணால் சொல்லலாம் சார், வாய்ப்பே இல்லை. 2 கம்யூனிஸ்டுகளும் பிஜேபி கூட்டணியில் எந்த காலத்தையும் சேர மாட்டாங்க. பிஜேபி கூட்டணி சொல்ல சார், இல்லை சார், தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்காது. தனியா நிக்காது சார். தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட், விசிகே, நீங்க சொல்ற உங்க ஆசையை தவிர நடைமுறைக்கு வராது. நான் இப்படி ஒரு அதாவது சார் இருங்க அதாவது பிஜேபி பிஜேபி ஏடிஎம்கே தமிழக வெற்றி கழகம் உங்க ஆசை? அப்போ என்னுடைய ஆசை இல்லை. அப்போ இது ஆசை இல்லை அதாவது நீங்க ஒவ்வாத அத்தைக்கு மீசை முளைக்குமா? நீங்க ஒரு பழமொழி சொல்லலாம், பேச சார், நடைமுறை வராது சார். ஏன் சொல்லுங்க, அதாவது ஏன் சொல்லுங்க. நான் சார் இது ஏன் கேள்வி அல்ல, அதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, யாரு கேள்வியா இருக்கணும் சார். நான் என்ன சார் ஒரு பொண்ணு சார், இல்லை பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? பொண்ணு அரசியல் அப்படி இல்லை சார். அப்ப சொல்லுங்க. இல்லை அதாவது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் எந்த காலத்திலையும் வராது. காங்கிரஸ் எந்த காலத்திலையும். ஒரு கேள்வி சார், இல்லை இருங்க முழுசா பேசிக்கிறேன், சொல்லுங்க. இல்லை இது வந்து அரசியலுக்கு பொருந்தாத கேள்வி பதிலாக போயிடும் சார். இல்லை இது எடப்பாடி பழனிசாமி நான் புதுசா வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் மாதிரி கண்டுபிடிச்சி கேள்வி கேட்கல சார். புரிஞ்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகேவா, பிஜேபியோட இனிமேல் கூட்டணி கிடையாது. ஆமா, இது புரட்சி தலைவி அம்மா எம்ஜிஆர் அவர்கள் அவங்க உருவாக்கின கட்சி. எது நடந்தாலும் சரி பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார்ல சார். ஆமா ஆமா. ஓகே, இப்போ இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க, கேள்வி கேட்குறாங்க சார், என்ன சார் திமுக கூட தான் அத்தனை வாடி சொல்லியிருக்காங்க, அவங்க கூட தான் சொல்லியிருக்காங்க, நான் சொன்னேன் இல்லை சார் தப்பு, சும்மா விடுங்க சார், அலையா சார் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. சரி ஏற்றுக்கிறேன், அதையும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, இதையும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, இது யாரும் கோவப்படல, வருத்தப்படல, சரிங்களா? இருக்கட்டும், ஏன்னா எல்லாருக்கும் டிஎம்கே போகணுன்றதான் பாயிண்ட்டு, அதான் தவறு சொல்ல. அப்படி இருக்கும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கூட்டணி காங்கிரஸ், டிவிகே, விசிகே, கம்யூனிஸ்ட், இப்போ நீங்க வராதுன்னு சொல்றீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைக்கும்போது தமிழக பாண்டியன் உட்கார வச்சு அந்த சமயத்துல ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தான் அப்படின்னா நீங்க அதுக்கு தக்கன மாதிரி தான் பேசி திருப்பீங்க சார். ஆமா சார், அது தக்கன மாதிரி இல்லை. அதாவது எப்படி பேசியிருப்பீங்க? அரசியல் பிஜேபி கூட சேரணும்னு சொல்லியிருப்பீங்க. பிஜேபியோட எடப்பாடி ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணியில அடிச்சு சூப்பரா பேசும்போது கரெக்டா அடிச்சாது பாருங்க, அடிச்சாம பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா வடிவேலு, அந்த மாதிரி இவர் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி சின்னத்தையும் எல்லாத்தையும் போச்சு அதை அறிவிச்சு எலெக்ஷன் கமிஷனில் ஆர்டர் கொடுத்தோன்னே சூப்பராக கொடுத்தாரு ஒரு பேட்டி. இந்த மாதிரி அமித்ஷா கூப்பிட்டு அழகாக பேசியிருப்பாப்ல, இங்கே பாரு இந்த டபுள் கேம் ஆடுறவெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது, உன் காரியம் முன்னே நீ வந்து இங்கே பேட்டியை கொடுத்த, இதுக்கப்புறம் ஒன்ஸ் நீ ஸ்டாண்ட் ஆகினா அப்படியே நிற்கணும், அதுக்கான வெளிப்பாடு தான் அவரோட பேட்டி, எடப்பாடியோட பேட்டி, கரெக்டுங்களா? இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது என்னோட ஆசை கிடையாது. இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையும் போது நான் என்ன எதிர்பார்க்குறேன் தெரியுமா, அமைஞ்சதுன்னா இப்போ காங்கிரஸ் நீங்கள் வராதுன்னு சொல்கிறீங்க சார் வெளியில், ஒரு வேளை இவங்க இப்படி யோசிக்காத ஆட்சியில் பங்கு அப்படி யோசிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்காதா, இல்லை நம்ம பார்ப்போமே, ஏன்னா இவங்க 12% ஓட்டு இருக்குது, நம்மளுக்கு ஒரு 7% ஓட்டு இருக்குது, கம்யூனிஸ்ட்டுக்கு 1% ஓட்டு இருக்குது, யார் காங்கிரஸுக்கு ஒரு 6-7%, இவங்களுக்கு ஒரு 1% வைங்க சார், மினிமம் 1% வைங்க, அப்புறம் விசிகேக்கு ஒரு 3% ஓட்டு இருக்கும், 23% ஓட்டு இருக்குது அப்படின்னா என்ன நடக்கலாமே. ஏன் இப்போ நம்ம விஜய் அவர்களே சொன்னார் இல்லையா,
2026 யாருமே சந்திக்காத ஒரு எலெக்ஷனா அமைய போது பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பிஜேபி கூட வந்து சேரும் அப்படின்னு சொல்றீங்க. நான் அத மறுக்கல. அவர் கையெடுத்து கும்பிட்டு மோடிஜி என்னாச்சின்னு கேட்கிறாரு. அவரையும் விடல அவரு. அவரையும் வச்சு செஞ்சுட்டாப்ல. இன்னைக்கு பேசும்போது. கேட்டா என்ன சொல்றாரு? பட டயலாக்லாம் சொல்லின்னு இருக்கிறாரு. "என்னங்க நான் பேர சொல்ல மாட்டேன். என் படத்துல ஒரு டயலாக் இருக்குது. யார்ரா லியோ, லியோ, லியோன்ற கதையெல்லாம் சொல்லிட்டு, இப்போ நான் பேர சொல்றேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே. போதுமா? சொல்ட்டேன். நான் ஓகே உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இவரு இப்போ மோடிஜியும் அந்த மாரி சொல்ட்டாரு. அப்புறம் எப்படிங்க பிஜேபியோட கூட்டணி சேருவான்னு சொல்றீங்க? எப்படி காங்கிரஸ் வெளில வராதுன்னு சொல்றீங்க? அதுக்கு வந்து நீங்க கான்கிரீட்டா பதில் சொல்லுங்க. இல்ல அது அரசியல் அனுபவம் உள்ள நீங்க நபர்கள்ட்ட இந்த கேள்விய கேட்டீங்கன்னா, என்ன பதில் சொல்லுவாங்களோ, அந்த பதிலத்தான் நான் சொல்றேன். விஜய்யுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்படவே இல்ல. விஜயகாந்த் வீட்டுக்கு 2 கம்யூனிஸ்டுகளும் போயி அந்த கோயம்பேடு அலுவலகத்தில் காத்து கிடந்தார்கள். சிகப்பு துண்ட விரிச்சு படுத்து கிடந்தாங்க. அது எப்பன்னா, விஜயகாந்துடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டது. எத்தன சதவீதம்னா, கடைசியா விஜயகாந்துடைய வாக்கு வங்கி கடைசியா 14%. ம். 14%க்கு தான் கம்யூனிஸ்டுகளே போய் காத்து கிடந்தாங்க. அ அ அந்த காலம் இப்போ விஜய்க்கு 14% இல்ல வெறும் 4% தெரியாது. இது நிரூபிக்கப்படவில்லை. இப்படி நிரூபிக்கப்படாத ஆள நம்பி 50 ஆண்டு கால பயணம் காங்கிரஸும், திமுகவும். இப்ப பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபியினுடைய நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல மோடி, அமித்ஷாவை போட்டு நெருக்குறாங்க. இல்லையா இவ்வளவு அதிகாரம் இருக்கு. இந்தியா முழுக்க நம்ம கட்டி ஆள்றோம். இந்தியா கூட்டணிக்கு 40 சீட் எங்கிருந்து வருது? தமிழ்நாட்டிலிருந்து தான் வருது. காங்கிரஸ் செத்து 67 செத்து போச்சு. காமராஜரால் கூட காங்கிரஸ காப்பாத்த முடியல. இந்த காங்கிரஸுக்கு 10 சீட்டு வருது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியுமே வட இந்தியால நிக்க முடியாம, சிறுபான்மை முஸ்லீம்களை நம்பி வயநாட்டுக்கு வந்து ஜெயிச்சுட்டு போறாங்க. அங்க யூபியில நேரு ஜெயிச்ச தொகுதி, இந்திரா காந்தி ஜெயிச்ச தொகுதி, ரேபர்லி, ராஜீவ் காந்தி ஜெயிச்ச தொகுதி, சஞ்சய் காந்தி அங்க டெபாசிட்டே போகுது. அப்போ ஏன் தமிழ்நாட்டு அரசியல ஏன் நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி பிஜேபி, ஆர்எஸ்எஸ்னுடைய நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல போட்டு அமித்ஷாவையும், மோடியும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினதுக்கு பிறகு தமிழ்நாட்டு பக்கம் இப்போ கவனம் செலுத்தியிருக்காங்க. கவனம் செலுத்தியதனுடைய விளைவு தான் மிரட்டப்பட்டார் எடப்பாடி. அமித்ஷா டேபிள்ல இவ்வளவு கோப்பு. உங்க மகன் திருமலா ஸ்டீல்ஸ் விசாகப்பட்டினத்துல வச்சிருக்கான். உங்க மகனும் உங்க மகனுடைய சம்பந்தி ராமலிங்கம் நம்பர் 1 கான்ட்ராக்டர் எங்க? கர்நாடகாவில் பல ஆயிரம் கோடி வச்சிருக்காரு. அவருடைய சம்பந்தி தான் ஈரோடு பெரியசாமி. அந்த பெரியசாமியும் உங்க மகன் மிதுனும் ஜிஎஸ்டி பாக்கியே 700 கோடி ரூபாய். அந்த திருமலா ஸ்டீல்ஸு அங்கே தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு 4 ஸ்டேட்டில் ஸ்டீல் பிளான்ட்டே சப்ளை அவங்க தான். 30 கப்பல் எப்பவுமே வைசாக்கில் நங்கரத்தோடு நிற்கிது. இரும்பு தாதை ஏற்றிட்டு வந்து அவ்வளோ பேர் உள்ளே போயிருவீங்க. இதை மிரட்டின பிறகு எடப்பாடி வேறு வழியே இல்லாமல் நான் முதல்ல 1 மணி நேரம் எதிர்த்து அரசியல், 1 மணி நேரம் சாஃப்ட் கார்னர். என்டிஏ கூட்டணி நீ தான். உன்னை எப்படி முதலமைச்சராக எங்களுக்கு தெரியும். சிறுபான்மை ஓட்டு வேண்டாயா? உன்னை நாங்கள் என்டிஏ கூட்டணியோட தலைவர், நீ தான் முதலமைச்சர். எப்படி ஜெயிக்க வைங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இது வந்து எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபியில சேர்ந்ததுக்கான காரணத்தை நீங்க சொல்றீங்க. அதே போல விஜய் இந்த கூட்டணிக்கு வருவார். யார் சொன்னது? எடப்பாடிட்டு அமித்ஷா சொன்னது. இருங்க சார், பேச விடுங்க. நீங்க டவுட் சார். இல்ல இருங்க, நான் முழுசா பேட்டு அப்புறம் உங்க டவுட்டை கேளுங்க. கருணாநிதி காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்துல 2009 என்ன நடந்ததுன்னா, கருணாநிதி வந்து இந்திரா காந்தியே காப்பாற்றியவர். காமராஜ், நிஜலிங்கப்பா, ஏகே நிஜலிங்கப்பா போன்ற மூத்த தலைவர்கள் உடைத்து காங்கிரஸே சின்னாபின்னா ஆன பொழுது கருணாநிதிட்ட 40 எம்பி இருந்தாங்க. இந்த 40 எம்பி இந்திரா காந்திக்கு ஆதரவு கொடுக்கலைன்னா இந்திரா காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகி காமராஜ், ஏகே நிஜலிங்கப்பா போல அகில இந்திய தலைவர்கள், நேருடைய சகாக்கள் இந்திரா காந்தியை ஜூஸ் முடிஞ்சு குடிச்சு காணாமாக்கியிருப்பான். அன்னைக்கு கோசம் அன்னைக்கு இந்திரா காந்தியை காப்பாற்றியவர் கருணாநிதி தான். அந்த கருணாநிதிக்கு சோனியாவும் மன்மோகன் சிங்கும் எங்க கீழே அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு, கூட்டணி பேச்சுவார்த்தை மேலே ரேடு நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ
இதுதான் டெல்லி அரசியல். எம்ஜிஆர் 1977 ஆட்சிக்கு வந்தவர் 80ல் கவுத்தாச்சு. ஏன் கவுத்தாண்டா தெரியல. கருணாநிதி பின்னணியில் கவுக்கப்பட்டு பொது வாழ்க்கையை விட்டு எம்ஜிஆர் போராட்டார் 80ல். எது வேணாலும் நடக்கலாம். அதனால அல்ல வர்றேன். இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குற பொழுது விஜய் 50 வயசு விஜய் என்ன புள்ள, சவள புள்ள. நீங்கள் சொல்லுகிற கருணாநிதியோட ஒப்பிட முடியாது, எம்ஜிஆரோடு ஒப்பிட முடியாது, ஜெயலலிதாவோடு ஒப்பிட முடியாது. இப்போ தான் 1 வருஷம் ஆகிருக்கு. அதுவும் எழுதி வச்சு தான் படிக்கிறார். எது வேணாலும் நடக்கலாம். புஷி ஆனந்தே எழுதி வச்சு தான் படிக்கிறார். விடுங்க சார். அப்போ இல்லைங்க, இந்த 50 தலைவர்கள் உள்ள கட்சி எது திமுக. இப்போ இது இருவரும் தலைவர் புஷி ஆனந்தா இதெல்லாம் காமெடி பீஸு. அதனால் பிஜேபி தான் தமிழ்நாட்டினுடைய மாஸ்டர் மைண்டு. தெரிஞ்சுங்க, மாஸ்டர் மைண்டில் 26 எடப்பாடி சிஎம் சார். எப்பாடுபட்டாவது சரியா. திமுக நீங்கள் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்கிறேன், தெரிஞ்சுங்க. இதுக்கான பதில் அதுதான். ஜெயலலிதா மரணம் ஆன பிறகு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஐசரி கணேஷ் ஒரு எம்எல்ஏக்கு 10 முதல் 15 கோடி ரூபா தர்றேன். 96 எம்எல்ஏ டிஎம்கே இருந்தது சரியா. 20 எம்எல்ஏ தூக்கி தரேன், 200-300 கோடி செலவு பண்ணி ஆட்சி அமைங்க. யாரை? திமுகவை. சொன்ன பிறகு திமுக தயாரான பிறகு டெல்லியிலிருந்து அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும், திமுக வரக்கூடாது. அதனால் திமுகவுக்கு நெருக்கமான சில பெரிய முஸ்லீம் தொழிலதிபர்கள் 4 வீட்டு இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணாங்க. 1000 கோடி எடுத்துகிட்டு போனாங்க. அதோட அவங்க படுத்துட்டாங்க. ஐசரி கணேஷ் என்ன ஆனார்? திமுக பார்க்கவே விட்டார். இல்லைன்னா ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக உடைக்கப்பட்டு இப்போ ஜார்ஜே எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு சுக்குநூறா போச்சல்ல ஜார்ஜே, அதே போல் ஆகியிருக்கும். அதை காப்பாற்றுது பிஜேபி. அப்போது டெல்லியினுடைய அதிகாரத்திற்கு முன்பு கருணாநிதி எம்ஜிஆரே காணாமல் போன பிறகு இந்த சவள புள்ள யார்? விஜய் பேசலாம். முத்துவேல் கருணாநிதி என்ற ஸ்டாலின், மோடிஜி அவர்களே, பிடிஜி, இதெல்லாம் வசனம், சினிமா வசனத்தை எத்தனை படம் பார்த்துருக்கோம். அரசியல் என்பது சினிமா ஷூட்டிங் இல்லை. சினிமா நீங்கள் எடப்பாடி என்ன வீர வசனம் பேசிகிட்டு இருந்தார். அமித்ஷா காலை போட்டு உட்காந்து காலை ஆட்டுறாரு. போன அமைச்சர்கள் போன நுனிசீட்டில் உட்காந்துருக்கு பார்த்தோமா, அதுதான் டெல்லி.